28வது கணக்குமா y = ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போது நம்ம 26வது கணக்கில் பார்த்துருப்போம். இதில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் ஸ்கொயர் பண்ணியிருப்போம். இதையும் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணுறோம். y² லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு இது மட்டும் கேன்சல் ஆகுமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து இது ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். இதை என்ன நினைக்கிறேன், லெட் t = ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். 27வது கணக்கு போட்டிருந்தீங்கன்னா ஓகே, ஆன்சர் ஞாபகத்தில் இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா என்ன பண்ணோம், இதே மாதிரி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. இப்போ இதை t² போகிற சாமி. t² இது ஸ்கொயர் இங்கே பண்ணால் இது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்குமா? இப்போ இதை வகைப்படுத்துகிறேன். எது டீயை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா 2 t dt by dx = இதை வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் இது என்னது எக்ஸின் அடுக்கு 1/2. இதை வகைப்படுத்தினா கிடைக்கும், அடுக்கு முன்னாடி எடுத்துனுவாங்க, அடுக்குலேருந்து 1 குறைங்க, அப்போ மைனஸ் அரைன்னு வந்துடுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மைனஸ் அரை கீழே போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஓகே, அப்போது 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு முடியன் ஒரு பெண்ணையன் குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. ஸோ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மேலே 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போது இதை வகைப்படுத்தினா இப்போ dt by dx வேணும். இங்கே 2t இருக்கு இல்லையா? இப்போ இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். திஸ் இம்ப்ளைஸ் dt by dx = 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு இந்த வகுத்தலாம் சாரி பெருக்கலாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் வகுத்தலாம் மாறிடும். இந்த வகுச்சல் 2 2 4ன்னு வந்துடுமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கும். இந்த t வந்து வகுத்தில் வந்துடுச்சு. இப்போ டீக்கு பதில் என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆன்சரை எடுத்து எதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இங்கே போட போகிறோம். போடலாமா?